ஆனா நாளைக்கு ஒரு அறிக்கை வெளியிடலாம்னு எண்ணம் கண்டிப்பா எடப்பாடிக்கு இருந்திருக்கும். அப்ப சுதீஷ்ட சொல்லி ஒரு ஆழம் பார்த்திருக்கணும். எப்ப நாளைக்கு ஒரு அறிக்கை விடலாம், இப்ப நீங்க போயிட்டு நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரீங்களா, இல்ல இப்பவே டைப் பண்ண சொல்றேன், இப்பவே வெளியிடலாமா 2 பேரும். அப்ப எழுத்துப்பூர்வமா கொடுத்து நீங்க மறுக்கலாமா? பொது வெளியில அப்படி போய் சொல்லலாம். அண்ணாமலை பத்தி மட்டும் தான் இப்படி கேட்பேன். ஏன் பொய் பேசுறீங்க, இத்தனை பொய் பேசாதீங்க, உங்களுக்கு வயசு இருக்கு, போக வேண்டிய தூரம் இருக்கு, பொய்ய குறைவா பேசுங்கன்னு. துரதிருஷ்டவசமா எடப்பாடியை நோக்கி அந்த கேள்வியை, அந்த கருத்தை எனக்கு சொல்ல வச்சுட்டாரு. தேமுதிகவையாவது எப்படியாவது அணிக்குள்ள சேர்க்க வேண்டிய கட்டாயம். இவ்வளவு அவமானத்துக்கு பிறகும் இருக்கு. அவமானங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கலாம். எடப்பாடி அதை பத்தி துளி கூட சிந்திக்கல. இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவரா அண்ணாமலையை நீக்கின பிறகு நயினார் நாகேந்திரன் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அந்த நயினாரை ஒழிக்கணும்னு ஒரு குரூப் வேலை செய்யுது பிஜேபிக்குள்ள. வார் ரூம் ஒண்ணு எங்கிட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு ஆறாவது நாள் இருக்கட்டும், சொந்த கட்சிக்குள்ள நடக்குது ஆக மொத்தம். அப்போ கடவுள் ஒருத்தர் இருக்கா, நான் இப்பதான் நம்புறேன். இதெல்லாம் ஒரு ஆட்சியான்ற அளவுக்கு நியாயமான விமர்சனங்களோட கருத்துக்களை முன் வச்ச வேல்முருகனை இங்க வாயான்னு கூப்பிட்டு பேசுறாரு ஸ்டாலினிய. இப்படி வேல்முருகன் 10% ஓட்டு இருக்கா? அவரிடம் 1/2% ஓட்டு இருந்தாலும் அவர் நம்மளை விட்டு போனா ஒரு செங்கல் உருகுற மாதிரி அர்த்தம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் 3SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இது ஒரு காட்டமான கேள்வியாகப்பட்டாலும் அரசியல் களத்துல நீங்க ஒண்ணும் முழிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அரசியல் களத்துல இந்த வினா இருக்குதா? தேமுதிகவுக்கு துரோகம் செய்தாரா எடப்பாடி அப்படிங்கிற கேள்வி. பிரேமலதா அவருடைய பார்வையில பார்த்தா அது துரோகம்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அவர் கூட அந்த வார்த்தையை வெளிப்படையா சொல்லாம கொஞ்சம் கட்டுப்பாட்டோட நேற்று நடந்துக்கிட்டாருன்னு பாக்குறேன். பொதுவாக அந்த எபிசோடே தப்பு தான். எந்த நேரத்தில் அது எத்தனாவது தடவை அப்படின்னு ஆதங்கத்தோடு அதிமுகவினரே பேசுகிற அளவுக்கு நேற்று நடந்த காட்சிகள் இருந்தது. நேற்று அதிமுக தரப்புல 2 விஷயம் நடந்தது. ஒன்று, ராஜ்யசபா தேர்தலுக்கான 2 வேட்பாளர்கள். ஒரு பத்திரிகையாளராக ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல அதிமுக அரசியலை கவனிச்சுட்டு வர்றவன் நான் சொல்றேன், நல்ல தேர்வுன்னு சொல்லுவேன் நான். இவ்வளவு போட்டிகள் இருந்த போது அவர் பிக் பண்ண அந்த விதம் இருக்குல்ல, அது கம்யூனலாவும் சரி, விசுவாச அடிப்படையிலையும் சரி, சரியான தேர்வு தான். 2 பேரும் எந்த வகையிலையும் நீங்க விமர்சிக்க முடியாத அளவுக்கான தேர்வு அது. அது மட்டும் கொஞ்சம் ஏமாந்தவங்க பல பேர் இருக்கலாம், எவ்வளவு பேர் தகுதியானவங்க இருக்கலாம், பிரதிநிதித்துவம் கிடைக்காத சமுதாயங்கள்னா எவ்வளவோ இருக்கலாம், அதெல்லாம் வேற. தேர்ந்தெடுக்க இவங்களை போய் எடுத்துட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் இல்லைங்கிற அளவு ஒருவர்கள் நல்ல விதமா அந்த தேர்வை நடத்தினாருங்கிற முறையில எடப்பாடி நம்ம தாராளமா பாராட்டலாம். அந்த ஒரு அறிக்கையோடு நேற்று நிறுத்திருந்தாங்கன்னா கௌரவமா இருந்திருக்கும். சரி, 2வது அறிக்கை விடுறதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய தொடக்க புள்ளியா ஏதோ கசப்புகள் அது இது இருந்தா கூட பிஜேபியோட கூட்டணி அமைச்சிட்டாங்க. அடுத்து 2 கட்சிகள், ஒன்னு குடும்ப சண்டையில இருக்குது பாமக, இன்னொன்னு தேமுதிக. அதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி ஏற்கனவே இருந்தவங்க தான் கொஞ்சம் அதிருப்தியில இருந்தாங்க. நம்ம அறிவிச்சதுல என்ன தப்புன்னு கேட்டா, கூட்டணி தொடர்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்ற போது யாரெல்லாம் இருக்கணுங்க? XY யார் வேணாலும் இருங்க, 2 தரப்புலையும் அட்லீஸ்ட் ஒருத்தர் இருக்கணும். இந்த குறைஞ்சபட்ச அறிவுங்கிறது பெரிய வார்த்தை. இந்த குறைஞ்சபட்ச தேவையை யாருமே நேற்று புரிஞ்சுக்கல. முனுசாமி கூட்டு சொல்லிக்கலாம், அண்ணே நம்ம அறிவிக்கிறோம், குறைஞ்சபட்சம் சுதீஷை வர சொல்லுங்க, சொல்லிருக்கணும்ல. இல்ல, முதல் நாள் 2 மணி நேரம் சுதீஷ் எடப்பாடியோட விவாதிக்கிறார். இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லியிருப்பார், நம்ம ஒரு அறிக்கையா வெளியிட்டலாம், நான் கொடுக்குறேன், இப்ப கொடுக்க முடியலன்னு சில சூழல்களை விலைக்கு சொல்லியிருப்பார், பேசப்பட்டிருக்கும். 2 மணி நேரம் வேற என்ன பேசிருப்பாங்க? என்ன கையில புண்ணா இருக்கு, என்ன மருந்து போறேன் நான் கேட்டிருப்பாங்க. சாப்பாடு போட்டிருப்பார், சாப்பிட்டுட்டு மற்ற அரசியல் தான் பேசியிருப்பாங்க. அறிவிக்க போறோங்கிறதை முன்கூட்டியே தெரிவிச்சிருப்பாங்க. ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க, ரொம்ப வேதனையில கட்டுப்பாட்டோட இருக்கிறாங்க, கொஞ்சம் நீங்க சொன்னபடி நடந்துங்கன்னு சுதீஷ் சொல்லியிருப்பார், நீங்க சூழலை புரிஞ்சுக்குங்கன்னு எடப்பாடி சொல்லியிருப்பார். தப்பே கிடையாது. ஆனா நாளைக்கு ஒரு அறிக்கை வெளியிடலாம்னு எண்ணம் கண்டிப்பா எடப்பாடிக்கு இருந்திருக்கும். அப்ப சுதீஷ்ட சொல்லி ஒரு ஆழம் பார்த்திருக்கணும். எப்ப நாளைக்கு ஒரு அறிக்கை விடலாம், இப்ப நீங்க போயிட்டு நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரீங்களா, இல்ல இப்பவே டைப் பண்ண சொல்றேன், இப்பவே வெளியிடலாமா 2 பேரும். இவர் கூட நிக்க வேண்டாம், சுதீஷும் KP முனுசாமி, சுதீஷ், வேலுமணி, யாராவது ஒருத்தர் அதிமுக தரப்புல ஒண்ணு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி கேட்டிருந்திருக்கணும். கேட்டு சுதீஷ் நழுவிருப்பார். ஏன்னா நேற்று நடந்திருந்தா அன்னைக்கு நடந்திருக்கணும். அப்போ நழுவுறாருன்னு தெரிஞ்சிருந்து ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி யோசிச்சிருக்கணும்? இந்த அறிக்கை இப்ப விடவே வேண்டாம், அவசியமே இல்லையே. நீங்க இப்ப கொடுத்தா தானே ஒண்ணு தேமுதிக கொடுக்குறோம், அவங்க கடைசி நாளுக்குள்ள ஒரு வேட்பாளர் அறிவிப்பாங்க நீங்க சொல்லுவீங்க. கூட்டணி தொடர்ந்து இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லையே. உங்களுக்கும் அதிமுக பிஜேபிக்கு வேணா நெருக்கடி இருந்திருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டீங்க. தேமுதிக என்ன நெருக்கடி இருக்கு? சோ இந்த அறிக்கை விட்டதுல ஒரு மிகப்பெரிய தவறை அழைச்சிட்டாங்க. சரி, அது மிக சரியான ராஜதந்திரமா இருந்திருக்கும் அப்படின்னு எப்ப தெரியுமா? 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப்ல பிரேமலதா பத்திரிகையாளர்களை பாக்குறாரு. அண்ணன் எடப்பாடி அறிவிச்சிருக்கிறார், சந்தோஷம் தான்.
கூட்டணி தொடருதுன்னு சொல்லியிருக்கிறார். நாங்களும் அதை மனப்பூர்வமாக ஏற்கிறோம் அப்படின்னு சொன்னாதான் அந்த அறிக்கைக்கு மரியாதை. அதிமுக என்கிற மிகப்பெரிய இயக்கம், கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற ஒரு கட்சிக்கு அதுதான் மரியாதை. நேத்து மறைமுகமாக அதிமுக அவமானப்படுத்தப்பட்டது. காரணம் பிரேமலதா அல்ல, எடப்பாடியும் அவரை சுற்றி இருக்கிற அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் தான். அண்ணன் இந்த அறிக்கை இன்னைக்கு வரக்கூடாது, அல்லது தேமுதிக யாராவது ஒருத்தர் வைக்காம அந்த அறிக்கையை வெளியிடவே கூடாதுன்ற குறைஞ்சபட்ச அறிவுரையை ஏன் யாரும் சொல்லல? யாரும் சொல்லிதான் தெரிகிற அளவுக்கு எடப்பாடி அரசியல் புரியாதவர் அல்ல. அப்போ அதிமுகவுக்கு என்னதான் ஆச்சுன்னு நான் ஒரு ஆதங்க குரல் எழுப்புறேன். பிஜேபி நிச்சயமா நான் அதை வரவேற்கிறேன் ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க. நியாயமான உணர்வு அது. பிரேமலதாக்கு இருக்கிற கோபம் நியாயமானது. ரெண்டாவது அவமானம் நேத்து எடப்பாடிக்கு என்னன்னா, இந்த மாதிரி ராஜ்யசபா தேர்தல் வருது, தேதி அறிவிக்கிற இந்த மாதிரி காலி இடங்கள் வருது 6 இடம், தேமுதிகக்கு ஒரு இடம் அதிமுக கொடுக்குன்னு நம்புறான்னு பிரேமலதா சொல்றாங்களேன்னு ஒரு 3 மாசம் இருக்கும். 2 மாசத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு இடமா யாரு சொன்னான்னு கேட்டார் எடப்பாடி. ஞாபகம் இருக்கு அந்த வார்த்தை? யாரு சொன்னா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்க அப்படின்ட்டு பொறுக்குப்பேட்டை கவுன்சிலர் இல்ல, அதிமுக என்கிற மிகப்பெரிய இயக்கத்தின் தலைமை பொறுப்புல இருக்கிற எடப்பாடி கேட்கிறார் யார் சொன்னா அப்படின்னு சொன்னாரா? நேற்று பிரேமலதா என்ன சொன்னார்? சொல்லி 20 மணி நேரம் ஆரம்பிச்சு எழுத்துப்பூர்வமாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். வருஷம் மட்டும்தான் இல்ல, வருஷம் இல்லாதனாலதான் பிரேமலதா வெக்கப்பட்டுக்கிட்ட லெட்டர் நேத்தும் காட்டல. எழுத்துப்பூர்வமா கொடுத்தாங்கன்னு சொல்லி 20 மணி நேரம் ஆச்சு. அதிமுக மறுக்காதனால நான் உண்மைன்னு நீங்களும் நம்பணும், நானும் நம்புறேன். அப்ப எழுத்துப்பூர்வமா கொடுத்து நீங்க மறுக்கலாமா? பொது வெளியில அப்படி போய் சொல்லலாம். அண்ணாமலை பத்தி மட்டும்தான் இப்படி கேட்பேன், ஏன் பொய் பேசுறீங்க, இத்தனை பொய் பேசாதீங்க, உங்களுக்கு வயசு இருக்கு, போக வேண்டிய தூரம் இருக்கு, பொய்ய குறைவா பேசுங்கன்னு. துரதிருஷ்டவசமா எடப்பாடியை நோக்கி அந்த கேள்வியை, அந்த கருத்தை எனக்கு சொல்ல வச்சுட்டார். அவர் எழுதி கொடுத்த ஒன்ன அப்படி மறைக்கிற மாதிரியோ மறுக்கிற மாதிரியோ சொல்வது ஒரு தலைவனுக்கு அழகு அல்ல, தப்பான ஒரு கைடன்ஸ். அப்ப நம்ம கொடுத்ததை நம்ம வேற மாதிரி சமாளிக்கணும்னு அவருக்கு வேற வார்த்தைகளை பயன்படுத்திருக்கலாம். தேர்தலுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, அறிவிக்கட்டும் பார்க்கலாம்னு கடந்து போயிருக்கலாம். நாங்க எப்ப சொன்னப்ப கூட பிரேமலதா கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் இருக்கிறோம், நாங்கள் கடவுளை நம்புகிறோம், காலம் அப்படின்னா ஏதோ வார்த்தைகளை போட்டாரு. ஒரு வார்த்தை கூட எல்லை மீறி கோபத்தை காமிச்சல. நேத்து கூட ரொம்ப கட்டுப்பாடாதான் சில அந்த கோபம் புரியுது, நமக்கு உணர்வை புரிஞ்சுக்க முடியுது, நியாயமான உணர்வுன்னு நான் சொன்னேன். துரோகம் நீங்க கேட்டீங்க இல்லையா, துரோகம் தான் அது. ஆனா அதிமுகவுடைய இயலாமையை சொல்லியிருந்திருக்கலாம். இப்படி சூழல் இருக்கு, திமுக இங்க வழக்கறிஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர் வழக்கறிஞருக்கு கொடுக்கணும், அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை ஒரு மாதிரி கவனிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் எதையாவது சொல்லி கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்றதுங்கிறது வேற, நாங்க எப்ப சொன்னோன்னு பொய் சொல்றது வேற. சரியா? சோ நேத்து அந்த வெளியிட்ட அந்த 2வது அறிக்கை, அந்த ஒரு பக்க அறிக்கை அதிமுகவுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்ததுங்கிறது தான் நிஜம். பிரேமலதா அதை ரொம்ப இதா ஹேண்டில் பண்ணார். தேர்தலை மையப்படுத்தி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, நாங்களும் தேர்தலை மையப்படுத்தி ஜனவரியில சொல்லுவோன்ட்டு போயிட்டார். இப்ப ஜனவரியில என்ன முடிவு எடுப்பாங்க? தேமுதிக ஆப்ஷன் இருக்கு, திமுக பக்கம் போகலாம். தீர்மானம் போட்டதுக்கு 2 தடவை நன்றி சொல்றார். விஜயகாந்தனுடைய மறைவிற்கு திமுக பொதுக்குழு தீர்மானம் போட்டது. அந்த மறைவு அன்னைக்கு நிஜமாகவே பல பேர் அதை கவனிச்சாங்க. முதலமைச்சர் உட்பட அமைச்சரவை சகாக்கள் 2-3 முறை அந்த நிகழ்வுக்கு போய் அந்த துக்கத்துல பங்கெடுத்ததெல்லாம் சொல்லி காமிச்சு நன்றி சொல்றதை பார்த்தா திமுகவையும் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கிறாரோன்னு நமக்கு தோணுது. ஒரு இரங்கலுக்கு தீர்மானம் நன்றி சொன்னது மட்டும் கடந்து போக முடியல நம்மால. தேமுதிகவுக்கு அவசியமோ அவசரமோ இப்ப இல்ல. அதிமுகவுக்கு தான் நெருக்கடி இருக்கு. மெகா கூட்டணின்னு சொல்லிட்டோமே, வாக்கு வங்கியை நிரூபித்த ஓரிரு கட்சிகளையாவது நம்ம இணைக்கணுமேங்கிற கட்டாயம் அதிமுகவுக்கு தான் இருக்கே தவிர, ஏதாவது ஒரு கட்சியில இன்னைக்கே போய் சேர்ந்து இடத்தை பிடிச்சு போட்டோ போஸ்ட் கொடுத்தணுங்கிற கட்டாயம் தேமுதிகவுக்கு இல்லை. சரி, இப்போ இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க, அதாவது நாங்க எங்களுடைய கடலூர் மாநாட்டுல ஜனவரியில தான் நாங்க அறிவிப்போம் அப்படிங்கிற வரைக்கும் சொல்றாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்கும் போது இந்த மாதிரி இவங்க சொல்றாங்களேன்னு கேட்கும் போது அவர் சொன்ன பதிலை நீங்க கேட்டீங்களா? நீங்க எதையாவது பேசி இந்த கூட்டணியை பிரேக் பண்ணிடாதீங்க, எங்களுக்கு சுமூகமா தான் நாங்க இருக்கிறோம், பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதனாலதான் சொன்னேன், அதிமுக அந்த நெருக்கடி இருக்கு, தேமுதிகவை எப்படியாவது அணிக்குள்ள சேர்க்க வேண்டிய கட்டாயம். இவ்வளவு அவமானத்துக்கு பிறகும் இருக்கு. அவமானங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கலாம். எடப்பாடி அதை பத்தி துளி கூட சிந்திக்கல. அந்த தேமுதிக விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறார். அவர் பார்வையில தான் நானும் இந்த விமர்சனம் வைக்கிறேன். விட்டுறக்கூடாது, தேமுதிக இப்படியா டீல் பண்ணணும். அந்த அறிக்கை விடாம இருந்தாலே இவர் யாருமே உள்ள பூந்தெல்லாம் தடுக்கணும்னு அவசியமே இல்ல. தேமுதிக அதிமுக போய் சேர்ந்தா நமக்கு என்ன, சேராட்டி நமக்கு என்ன இருக்கு? எவர் ஒருவரை தடுக்க முடியாது. 2 கட்சி தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அது. அதை ஏற்க செய்வது, அந்த 2 கட்சி தொண்டர்களை ஏற்க செய்வது அந்த 2 பேருடைய ஒரு திறமை, ஆளுமை பண்பு. அது நமக்கு அதுல என்ன ரோல் இருக்கு? நடக்கிறது விமர்சிக்க போறோம், நம்ம கருத்தை சொல்ல போறோம். இவ்வளவு தூரம் மெனக்கடுற நீங்க, யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்ற நீங்க, நீங்களே ஒரு பிளவுக்கு வழிவகுத்துட்டீங்களே, ஒரு கசப்புக்கு வழிவகுத்துட்டீங்களே. அக்கா வர சொல்லுங்க, நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நேத்து பிரேமலதா எடப்பாடியுமே கூட ஒரு டிஸ்கஷன் நடத்தி இருக்கலாமே. ஏமா தப்பு நடந்து போச்சு,
இப்போ வருஷம் போட்டே தர்றேன், உட்காருங்க, நம்ம இந்த இது காட்டிடலாம், ஒப்பந்தத்தை போடலாமே தாராளமா. இப்ப எந்த அடிப்படையில இவங்க தன்னிச்சையா இந்த அறிக்கையை அதனாலதான் சொல்றேன் அதிமுகவா இந்த கதியில இருக்குன்னு கேக்குறேன். என்ன ஆச்சு அதிமுக நான் ஏன் கேட்டேன், விமர்சிக்கணும்னா இல்ல, ஒரு ஆதங்கத்துல கேக்குறேன். இந்த பார்வையை யாருமே யோசிக்கலையா? கூட்டு அவன் என் கூட தான் இருக்கான் அப்படின்ட்டு அவன் சம்மதம் இல்லாம நீங்க சொல்ல முடியுமா ஒருத்தனை? குறைஞ்சபட்சம் இங்க வாடா தம்பி, அவனுக்கு பிடிக்கலன்னா கூட தோல்ல கை போட்டீங்க நில்லு, போட்டோ எடுக்கிறதுக்கு பேசாம அப்படின்னு சொல்லிட்டா நீங்க போஸ்ட் கொடுக்கணுமா இல்லையா? அவன் எங்கேயோ இருப்பான், நான் எங்கேயோ இருப்பேன், ஆனா எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல, தோழமை தொடருதுன்னா எப்படி அதை உலகம் நம்பும்? முதல்ல உங்க ரெண்டு கட்சியோட தொண்டர்கள் எப்படி நம்புவாங்க? இந்த கூட்டணி விஷயத்தில் தேமுதிகவை டீல் செய்த விதம் ரசிக்கும்படியாக இல்லை. அதிமுக செய்த தவறுன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, தொடர்ந்து இப்ப அதிமுக அந்த கிரெடிபிலிட்டிய இழந்துட்டு வர்றாங்களா, நம்பிக்கை தன்மையை இழந்துட்டு வர. ஏன்னா பேசுறது என்னன்னா, இந்த அரசியல் களத்துல கூட எழுதி கொடுத்தத கொடுக்காம இப்படி பேசி ஏமாத்துறதுங்கிறது இது நடக்கிற இந்த ஒரு விஷயத்துல விஷயமா? நான் 100% எடப்பாடி அல்லது அதிமுக மேல குறை இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பிரேமலதாவும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவரும் சுருடான பாலிட்டிஷியன் தான். விஜயகாந்தை விட சில நேரங்கள்ல கொஞ்சம் என்ன சொல்றது, தெளிவான சிந்திக்கக்கூடிய நபர் தான். அப்படிப்பட்ட பிரேமலதாவும் பாடம் கத்துக்கிற மாதிரி தான் இந்த எபிசோட் அவருக்கு கத்துக் கொடுத்துருக்குன்னு நம்புறேன். 5 தொகுதி லோக்சபா தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு சொல்லும் போதே 5+1 இப்பவே கொடுக்க முடியாது. அப்ப நீங்க 4 குறைங்க, 3 குறைங்க. ஏன்னா அந்த கூட்டணி என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல 5ல எது நல்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ அந்த 3 கொடுங்கன்னு, அந்த 1 இப்ப வருஷம் போட்டு கொடுங்கன்னு எழுதி வாங்கி பத்திரிகையாளர்கிட்ட காட்டி இருக்கணுங்கிற பாடத்தை இன்னைக்கு பிரேமலதா கத்துட்டு இருப்பாரு. இனிமேல் எங்க போய் சேர்ந்தாலும் சரி, முதல்ல ஒரு A4 சீட் இல்லாம ஒரு அறிவாலயத்துக்குள்ளே நுழைய மாட்டார், அதிமுக தலைமை கழகத்துக்குள்ள நுழைய மாட்டார். ஒரு பிரிண்டர் A4 சீட்டு இருக்கா, நம்ம சிரிக்கிறோம், வேற வழி இல்ல. ஆனா துரோகம் இது. அந்த ஆண்டு போட்டிருக்காங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? இத கூட ஒரு நாகரிகம் கருதி கூட அமைதியா அந்த கோபத்தை உள்ளடக்கி கூட பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்கலாம்ல. அத வெளியே காட்டிட்டோம்னா வெளிப்படையாவே சொல்றாங்களே, எழுத்துப்பூர்வமா ஒத்துட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு அதுல வருஷம் போட்டிருந்தா நாங்க எப்போ சொன்னோம்னு சொன்ன போதே அடுத்த நாள் எடுத்து காமிச்சிருப்பாங்க அவங்க. வருஷம் இல்லாத போது ஆமா எப்போ நாங்க சொன்னோமா, தருவேன் வரும்போது தருவேன்னு வடிவேலு சொன்ன கதைதான். எப்ப தருவேன், வரும்போது தருவேன். எப்ப வரும், தரும்போது வரும். நம்ம சிரிக்கிறோம். ஆனா அந்த கட்சி தொண்டருடைய உணர்வுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாரு, அந்த கோபம் இருக்கும். அப்ப நீங்க கூட்டணி சேர்ந்து என்ன லட்சணத்துல அது சேரும்? இது அவசியமானு நான் கேட்கிறேன். அப்படி காயப்பட்ட தேமுதிகவை மருந்து போட்டு அரவணைக்க வேண்டிய நேரத்துல இன்னொரு காயத்தை ஏற்படுத்திட்டாங்களோன்னு ஒரு ஆதங்கம் தான் எனக்கு, வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. எடப்பாடியினுடைய அந்த தேர்வை நான் அவ்வளவு பாராட்டுறேன். இவ்வளவு நெருக்கடி கடையில அற்புதமான சில தேர்வை செஞ்சாரேன்னு சொல்லிட்டு அது தனி. தவறுன்னு தானே சுட்டி காட்டணும் நம்ம. அதே சமயம் இன்னொன்னையும் நம்ம இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கா. 2026 தேர்தலுக்கு முன்பு ராஜ்யசபா சீட்டு 2 காலியாகுது, தேர்தலுக்கு பின்பு காலியாகுது. இப்ப இதுவும் ஒரு சிக்கலா? நாளைக்கு அவர் 2026 தர்றேன்னு சொன்னேன், தேர்தலுக்கு முன்பு தர்றேன்னு சொன்னா அதனால வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஏன் தெரியுமா, நான் பிரிண்டர் A4 சீட்டு இல்லாம இனிமேல் பிரேமலதா கூட்டணி பேச்சுக்கே போக மாட்டான்னு சொன்னது இதையெல்லாம் மனசுல வச்சுதான். 26 ஏப்ரலில் காலியாக உள்ள இடத்திற்கு அப்படின்னு எழுதிதான் அவங்க இனிமேல் எந்த ஒப்பந்தம் கண்டிப்பா அண்டர்லைன் பண்ணிதான். ஏன்னா இது பிரேமலதா எடப்பாடி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியலில் ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்க்கிற எவர் ஒருவருக்கும் இதெல்லாம் பாடம், சிலபஸ்ல சேர்த்துக்கணும். இத அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்கப்பா, யாருகிட்ட போட்டால் இனிமேல் தேதியை குறிச்சு வாங்கப்பான்னு வாங்கணும், வேற வழி இல்ல. சரி, அந்த 2 இடங்கள் சரியான தேர்வுன்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்கல்ல, இது எந்த அடிப்படையில? இதுல EPS ஓட டிப்ளமசி வெளியாகி இருக்கா? டிப்ளமசிலாம் ரொம்ப பெரிய வார்த்தைலாம் போடணும், சாதாரண ஆட்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல நல்ல தேர்வு. ஏன்னா இந்த சமுதாய ரெப்ரசன்டேஷனும் அதுல அடங்கி இருக்கு. மிக பெருவாரியாக இருக்கிற நாடார் சமுதாயம் ஒரு பக்கம், ஆயுதிராவிட சமுதாயம் அப்படின்னு பாக்குறது ஒரு பக்கம், விசுவாசிகள் தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு அதிமுகலையும் பட்டியல் வந்துச்சு, ஒரு நாள் 2 நாள் முன்னாடி திமுகலையும் பட்டியல் வந்துச்சுல. திமுகவில் அந்த தேர்வு பட்டியல்ல சில முணுமுணுப்பு இன்னைக்கு இருக்கு. நான் தனிப்பட்ட முறையில் யாரையுமே விமர்சிக்க மாட்டேன். 3 பேருக்கும் தனி மனித தகுதிகள் இருக்கலாம். திமுகல முணுமுணுப்பு இருக்கு, அப்படியா? நிச்சயமா இருக்கு. அதிமுக அது இல்ல, யாரும் எதுவும் பேச முடியல. எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள் கூட இவரையா தேர்ந்தெடுத்தீங்கன்னு எந்த கேள்வி கேட்க முடியாத அளவுக்கான தேர்வு. ஒரு பத்திரிகையாளர் பார்வையில என்னால் அதை உறுதியா சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் சரியான தேர்வு. இவ்வளவு நெருக்கடி கிடையில. இப்ப ஜெயக்குமாருக்கு ஒரு ஆஸ்பிரன்ஸ், நம்ம ராயபுரத்துல நம்மளை ஒழிச்சுட்டாங்க பிஜேபி கூட்டணி வச்சுன்னு நினைச்சா அண்ணனுக்கு ஏதாவது செய்யலான்னு நினைச்சிருக்கலாம், இல்ல நம்மளாவது போயிடலான்னு ஜெயக்குமாருக்கு ஆசை இருக்கலாம், இல்ல வெறும் வதந்தியா கூட போயிருந்திருக்கலாம். இது மாதிரி சில 100 பேராவது தகுதியான நபர்கள் அதிமுக இருக்கிறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணா கூட ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10ல 2 தேர்ந்தெடுக்கிறது தலைவனுக்குரிய சவால் தான். அதை கரெக்டா செஞ்சாருன்னு நான் சொல்றேன் எடப்பாடி.
சரி, இப்ப அடுத்த அதிமுக மெகா கூட்டணி அப்படிங்கிற கனவை நோக்கி போகும்போது இப்ப ஆரம்பத்திலேயே இந்த தேமுதிகல ஒரு இழுபறி இருக்கு. அவங்களுக்கும் கேட் ஓபன் தான், எங்க வேணாலும் போகலாம். இங்க விஜயும் இருக்கிறாரு, திமுக